எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மந்தினுடைய கான்ட்ராக்ட், இந்த ஆகஸ்ட் மந்தினோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்குது. அதிகபட்சமாக 24,780, அதே மாதிரி குறைந்தபட்சம் 24,400. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு பவுண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி கூட மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 15 புள்ளிகள் அதிகரித்து 24,580 கிட்ட க்ளோஸ். காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் அதிகபட்சம் 24,620, அதேமாதிரி குறைந்தபட்சம் 24,510. இந்த ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நாளைக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி. இந்த வீக்லி எக்ஸ்பைரி நம்ம நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாமா? ஆஃப் சைடு ஒரு பிரேக் அவுட் நியரஸ்ட்டாக 24,800 கிட்ட க்ளோஸ் வைக்குமா, இல்லை 24,500 உடைச்சிட்டு கீழே க்ளோஸ் வைக்குமா? ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு பிரேக் அவுட் ஒன்று அப் சைடில் இருக்கணும், இல்லைனா ஒரு டவுன் சைடில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு கூட மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக இந்த 500 வரைக்கும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கு. ஆனால் திரும்ப அந்த 600, நம்ம இந்த 650க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. அதேமாரி நாளைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,620 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,700 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதை உடச்சிது அப்படின்னா 24,800 ஒரு ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,500 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,400 ஒரு சப்போர்ட்டு, அதை உடச்சிது அப்படின்னா 24,300 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வீக்லினுடைய எக்ஸ்பைரி எப்படி இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் 2-3 டேஸுமே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அந்த 500 உடச்சிட்டு மார்க்கெட் கீழேயும் வர மாட்டுது, 650 பிரேக் பண்ணி மேலேயும் போக மாட்டுது. இப்போ நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா 24,650க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நின்னால் மட்டும்தான் நம்ம திரும்ப பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து மார்க்கெட் நம்ம செல் அடித்தோம் அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா 500 உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 400 வரைக்கும் வரும். அங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா 300, 350 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த 650க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங்கவே கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். திரும்ப நல்லா செல்லிங் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,500 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, 24,500 கீழே இருக்குன்னா மட்டும் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை திரும்ப இந்த ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி. இந்த 650க்கு மேலே மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 500 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா 200 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. 25,800 இல்லை 25,200 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.